இத்தலத்தோட மூலவர் பெயர் பார்த்தீங்கன்னா திரு இடைச்சுரம் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதையும் இருக்குது. பழங்காலத்தில் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு காடாக இருந்தப்போ இங்கே இருந்த இடையர்கள்லாம், அதாவது ஆடு மாடு மேய்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் முதலாக இந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு சுயம்பு லிங்கமாக இப்போ காட்சி கொடுக்குது. இந்த தலத்துடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் லிங்கத்துடைய திருமணி தான். இந்த சுயம்பு லிங்கம் ஒரு மரகத லிங்கம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சதுர பீட ஆவுடையாரும் சொல்லுவாங்க. சிவலிங்க திருமணியில் தீபாரதனை செய்கிறப்போ தீப ஒளி பார்த்தீங்கன்னா பிரகாசமாக லிங்க பானத்தில் தெரிகின்றது சொல்கிறாங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுது. தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை பிரசாதமாக வழங்கி தினமும் உட்கொண்டா சகல விதமான நோய்களும் நீங்கன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க. தேன் பிரசாதம் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த கோவிலை சொல்லுவாங்க. இந்த தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களை பலர் பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேக பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க. இந்த